இது ஃபுல்லாவே ஒரு மாஸ்குலைன் சொசைட்டியோட ஐடியாலஜியா தான் சார் இருக்கு. அந்த பேர்லயே வந்து பூ புனிதல் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இம்பியூரா இருக்காங்களாம், அவளை பியூரிஃபை பண்றாங்களாம். அண்ட் இப்போ பொண்ணுங்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஏர்லியாவும் ஆயிடுறது இல்லை, எல்லாரும் கரெக்ட் ஏஜ்லயும் ஆயிடுறது இல்லை. நான் இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல தான் சார் அட்டெண்டட் மை ஏஜ். நான் ஏஜ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்கலாம் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷ்னலா வந்து ஐ வாஸ் அட்டாக்ட். ப்ரெக்னென்ட் ஆகலையா அப்படின்னு கேட்குறதே நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறப்போ, ஒரு 12-14 வயசான பொண்ணு அவள் எப்படி சார் அந்த எமோஷனாக அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுவா? நான் இப்போவே ஒல்லியாக இருக்கேன், அப்போ இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்போ ஒரு பாடி ஃபிசிக் ஏற்ற மாதிரி தானே தேவை அட்டெண்ட் பியூபர்ட்டி. ஒரு நாள் வந்து நீ வந்து போட்டுறப்படுவ, ஆனால் அடுத்த நாளே நீ கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, குளிக்காமல் பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது. நான் வந்து குளிக்காமல் வந்து என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு தட்டை எடுத்தேன்னா அந்த தட்டை நான் தான் கழுவி வைக்கணும். பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது பீரியட்ஸ். அப்போ எதுக்கு இவ்வளோ?